ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஹுசேன். ரம்லான் வர முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே காலேஜ் போகிறவங்களா காலேஜ் போகணும், ஸ்கூல் போகிறவங்களா ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகிறவங்களா ஆஃபீஸ் கன்ஃபார்ம் போய் ஆகணும். ஏன்னா இது இருந்தால் தான் வாழவே முடியும். நம்ம லைஃப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸும், தென் நம்மக்கிட்ட அந்த ஸ்கில்ஸால் நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த ஒரு காசையும் வச்சு தான் நம்ம வந்து நிறையா ஆசைப்பட்டுட்டு இருப்போம். ஸோ அதெல்லாம் வாங்கிறதுக்கு இது இருந்தால் தான் முடியும். நல்ல இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், நல்ல ஒரு டிகிரி. இவ்வளோ நாள் நம்ம நோன்பு அது இது நிறைய சாக்கெலாம் சொல்லியிருப்போம். பட் இதுக்கு மேலே வந்துட்டு நம்மளால் எந்த ஒரு சாக்கும் சொல்லவே முடியாது. வேலைக்கு போகிறோம், வேலைக்கு கன்ஃபார்ம் போய் ஆகணும். கம்பல்சரி நம்ம போனால் மட்டும்தான் காசு, இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எவனையும் நம்ம மதிக்க மாட்டான். ஃபஸ்ட்டு ரீசனே அதுதான். நம்ம இந்த ரமலானில் நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் அதை பாருங்கள். நம்ம பள்ளிவாசலுக்காக நல்லபடியாக நம்மளால் முடிஞ்ச நிறைய ஒரு உதவியெல்லாம் நம்ம பண்ணதுனால நிறைய பேர் வந்து நமக்கு கை கொடுத்து ஒரு ஆதரவாக நிறைய சொன்னாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. தென் மார்னிங் நம்ம டெய்லி ஏஞ்சிக்கிற மாதிரி ஏஞ்சிப்போம். பட் ஆனால் 2-3 டேஸ் மட்டும் ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். என்னடா இது காலையிலேயே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் நம்ம டெய்லியும் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரெகுலராக நம்ம அப்படியே பண்ண லாஸ்ட்டு மந்த்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ ஸோ அந்த மாதிரி நார்மல் ஒரு பர்சனாகவே மாறிடும். 6 நோம்பு கிட்ட பேலன்ஸ் இருக்குது. பெரியவங்க அவங்களாம் கண்டிப்பாக வைப்பாங்க. வேலைக்கு போகக்கூடியவங்க கொஞ்சம் பேர் வைப்பாங்க, கொஞ்சம் பேர் வைக்க முடியாது. இந்த 30 நோம்பியும் வச்சு நல்லபடியாக நிறைய விஷயத்த நம்ம வந்து கடைப்பிடித்தோம். நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறேன், நோம்பு முடிஞ்ச உடனே டக்குன்னு எல்லாரும் கடைக்கு போகிறானுங்க. நான் வந்து தப்பாக சொல்லலை. இந்த நோன்பு வந்து நம்ம எதுக்கு வைக்கிறோன்னா, இந்த 30 நாளாக நம்ம எந்த தப்பையும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நோன்பை நம்ம வைக்கிறோம். முக்கால்வாசி பேர் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. நோன்பு முடிஞ்சோடனே போயிட்டு எதனா ஒரு பேட் ஹேபிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த ரம்லான் மாதம் தான் ஒரு முக்கியமான ஒரு மாதம். பட் இதில் கூட வந்துட்டு அந்த ஒரு ஃபஜர் 5 மணி டு மக்ரிப் 6 மணி வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் தான் கொஞ்சம் பேர் கண்ட்ரோலாக இருக்காங்க. பட் கொஞ்சம் பேர் வந்துட்டு அது சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேர் நடந்துக்கிறாங்க. பண்ணவே கூடாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு 30 டேஸ் மட்டும் நம்ம சூப்பராக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேட் ஹேபிட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்த நிறைய பேர் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வாங்கக்கூடியதுனால எவ்வளோ காசு நம்மகிட்ட லாஸ் ஆகுது. அப்புறம் சொல்லுவாங்க நிறைய பேர், இல்லை நான் என்ன தான் சம்பாதிச்சாலும் எனக்கு சுத்தமாக பணமே சேரல. ஐயோ, நீ சம்பாரித்து எங்கேயா கொடுக்குறீங்க போயிட்டு? ஏதோ ஒரு வேஸ்ட்டான ஒரு பொருள் மேலே கொடுத்துட்டு அப்புறம் சம்பாரித்து காசே சேரலைன்னா எப்படியா சேரும்? லூசாயா நீங்கள்? சேர்த்து வைக்க கற்றுக்கையா. இந்த காலத்தில் அழிக்கிறது ரொம்ப ஈஸி, சேர்த்து வைக்கிறது அவ்வளோ கஷ்டம். நான் பட்டிருக்கேன். இவ்வளோ நாளும் நான் வந்து அப்பப்போ யோசிப்பேன், இப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டைமை வந்து கண்டிப்பாக கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்க ஆரம்பித்தா தான் ஃப்யூச்சரில் சரி ஓகே இதுவாச்சும் நம்மளுக்காக இருக்குது, இதை வச்சு நம்ம கொஞ்சம் ரன் பண்ணலாம். தென் அதே மாதிரி ரெகுலராக நம்ம வந்து ஒர்க் போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போ தான் நம்மளுக்கு இருக்குது. காலேஜ் போகக்கூடிய, ஸ்கூல் போகக்கூடிய, ஆஃபீஸ் போகக்கூடிய எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கரெக்டாக ஸ்கூல் போங்க, கரெக்டாக படிங்க, நல்லபடியாக பாஸ் ஆகுங்க. காலேஜில் கரெக்டாக படித்து எந்த ஒரு அரியரை வச்சிடாதீங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் போகக்கூடிய எல்லாருமே கரெக்டாக ஒர்க் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சேலரி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்பா அம்மா கையில் கொடுத்தா தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரமலானில் நம்ம வந்து நல்லபடியாக இருந்துட்டு எப்படியோ இருந்துட்டு வாழ்ந்துட்டு அப்படியே ஒரு மாதத்தை எப்படியோ ஓட்டிட்டோம். ஏப்ரலில் இருந்துட்டு மார்ச்சில் எப்படி எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸையும் டச் பண்ணாமல் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதே சேம் வேலையே நம்ம போகிறோம். ஓகேங்களா? அதே ரூட்டில் நம்ம போனால் மட்டும்தான் நம்ம வந்து எதனா நல்லபடியாக சாதிக்க முடியும். அது ஒரு விஷயத்துலேருந்து நல்லபடியாக மீண்டு வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.